கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சர்ச்சில் சொல்லுவோம், வீட்டில் சொல்லுவோம், எல்லாருக்குமே மெமரி விட தெரியும். குழந்தையில இருந்து நம்ம இந்த வசனத்தை கத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட கூட பேச இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனங்களை கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனதை திறந்தருளுங்க. கேட்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். சங்கீதம் 103:1-2 இதுல என்ன போட்டிருக்குன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அதாவது இது வந்து நம்ம அப்படியே மெமரியா சொல்லிட்டே இருக்கோம். என் ஆத்துமாவே, அந்த ஆத்துமா எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம வந்து வேற யாரையும் சொல்ற மாதிரி அப்படியே கிளிப்பில் மாதிரி பேசிட்டே சொல்லிட்டே இருக்கோம். என் ஆத்துமாவே, அதாவது உங்களுடைய ஆத்துமாவை தான் நீங்க வந்து தட்டி எழுப்புறீங்க. ஆத்மாவே ஆண்டவரை என்ன பண்ணு, நன்றி செலுத்து, துதி செலுத்து, சோஸ்திரம் பண்ணு. அந்த ஆத்மா உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆத்மாவிலிருந்து நீங்க ஆண்டவர் என்ன பண்ணணும்? சோஸ்தரிக்கணும். அதாவது ஆத்மா ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கணும். ஆதியாகத்துல பாக்குறோம், ஜீவ ஆத்மாவானான். அதாவது ஜீவன் பிளஸ் ஆத்மா. அந்த ஆத்மா உயிரோடு இருக்கணும், ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். அந்த ஆத்மா மறைந்திருக்கும் பட்சத்துல நீங்க ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவரை சோஸ்தரிக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு செக். நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஆத்மாவை உயிரோட தான் இருக்கா, யூ ஹாவ் டு செக். அதாவது லூக்கா 12:15 போட்டிருக்கு, இந்த உலகத்துல ஒருவனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யமா இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அதாவது அவனுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா அது அந்த பணம், அந்த உலக புகழ், அது வந்து அவனுடைய ஆத்மாவுக்கு ஜீவன் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த உவமையே சொல்லியிருக்காரு. லூக்கா 12 பாத்தீங்கன்னா அந்த உவமை இருக்கும், படிச்சு பாருங்க. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8:36 போட்டிருக்கு. சோ உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, உங்களுடைய ஆத்மா ஜீவ ஆத்மாவாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அது வந்து எப்ப பின்னாடி கிடையாது. அவன் எப்ப பாவம் செய்கிறானோ தேவனை விட்டு அந்த கனெக்ஷன், அந்த இணைவு பிரிக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுடைய ஆத்மா சாகுது. அது நிமித்தம் அவனால தேவனை தொழுது கொள்ள முடியாது. அவனுடைய இருள் அடைந்த வாழ்க்கை, ஆத்மா மறிக்கும் பட்சத்துல அவன் வந்து, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ என்னதான் என்ன சொன்னாலும் ஆத்மா மறித்து காணப்படும். உங்களுடைய ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மாவா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். அதாவது ஆத்மாவில ஜீவன் உடையவன். இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சோ உங்களுடைய ஆத்மா ஜீவனுடையதாய் முதலாவது இருக்க வேண்டும். அந்த ஆத்மா ஜீவன் உள்ளதா இருக்கும் பொழுது நீங்கள் அவரை, ஆண்டவரை சோஸ்தரிக்கலாம், துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். அதுல வேல்யூ இருக்கு. உங்களுடைய ஆத்மா மறித்திருக்கும் பட்சத்துல ஆண்டவரை நீங்க என்னதான் பண்ணாலும் வாயினால நீங்க என்ன பண்ணுவீங்க? சோஸ்தரிப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய வாய்க்கும் கனெக்ஷனே இருக்காது. யோவான் 10:10 போட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். அந்த ஜீவன், அதாவது உங்களுடைய ஆத்மாவிற்கு அந்த ஜீவன் கொடுக்கதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய ஆத்மாவை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்? உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஆத்மா, மரித்திருந்த ஆத்மாவை அந்த ஜீவனை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றவர்களாய் காணப்படும் பொழுது உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். அந்த ஆத்மா உயிரோடு இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஆத்மா தேவனை துதிக்கும் பொழுது உங்களுடைய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். அதான் ஜீவனுள்ள ஆத்மா. உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்க வேண்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, உடையவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். அதாவது 103:1-2 பாக்குறீங்க, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் ஆத்மா கர்த்தரை சோஸ்தரிக்குதா? நம்ம செக் பண்ணி பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினீர், எங்களோடு கூட இடைப்பட்டு நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொருடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் நிமித்தம் ஆண்டவரே ஆத்மா கரைப்பட்டு ஆண்டவரே மறித்து காணப்படும் பட்சத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மனம் இறங்கும். ஒவ்வொருடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவன் உண்டாயிருப்பதற்காக நீர் வந்தவர் சுவாமி. உங்களுடைய ஜீவன் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆத்மாவிலும் பரிபூர்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய ஆத்மாவை உயிர்ப்பியும்.
ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உம்மை தொழுது கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே என் ஆத்துமாவே ஒவ்வொருடைய ஆத்துமாவும் ஆண்டவரே உம்மை சோஸ்தரிக்கட்டும், உம்மை புகழட்டும், நீரே கர்த்தர் என்று அறிக்கையிடட்டும் சுவாமி. ஆண்டவரே கேட்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆண்டவரே இருதயத்தும் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உயிரடைவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.